ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நான் சமீபத்தில் பார்த்து ரசித்த களரி என்ற தற்காப்பு கலையாகும். இது சுமார் 3000 வருஷம் பழமையானது. நம்ம தமிழர் மரபினர் ஃபாலோ பண்ணியிருந்துருக்காங்க. கேரளாவில் அது முழு வடிவம் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிச்சயமாக எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஷனாக இருந்துச்சு. களரி மற்றும் சிலம்பம் நம் திராவிட வீரர்களின் லெகசிஸ். அவை உடன்பிறப்புகள், போட்டியாளர்கள் அல்ல. உடற்பயிற்சி, ஆயுத கல்வி, மருத்துவ ஞானம் மூன்றும் உள்ளடக்கியது தான் இந்த களரி. இது வெறும் சண்டை அல்ல, நம் திராவிட மக்களால் பின்பற்றப்பட்ட வாழ்க்கை பயிற்சி. படை வீரர்கள், குருகுல மாணாக்கர்கள், மார்ஷியல் ஃபேமிலியை சார்ந்த பெண் வீராங்கனைகள், மருத்துவ கலைஞர்கள் என ஒட்டுமொத்த மக்களும், குறிப்பாக சேரர் குலம் தழுவியிருந்தார்கள். சரி, இதனால் என்ன யூஸ்? காம்ப்ரிஹென்சிவ் ஃபிட்னஸ், மைண்ட் பாடி கனெக்ஷன், மைண்ட்ஃபுல்னஸ், பாடி அவேர்னஸ், மென்டல் ஹெல்த் பெனிஃபிட், இது எல்லாமே நமக்கு இதில் வருது. சரி, அதுக்கு தான் இப்போ ஜிம் இருக்கே அப்படின்னு சொன்னால், இந்த ஜிம் போன்ற பல நவீன பயிற்சிகளின் முன்னோடி தான் இந்த களரி. பாருங்கள், இந்த பயிற்சியில் வெறும் கை கொண்டு, உடன் வெப்பன்ஸ் கொண்டு, மெட்டல் வெப்பன்ஸ் கொண்டு நிறைய, குறிப்பாக வாரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் ஒவ்வொரு விஷயமும் ஸ்பீட், கோஆர்டினேஷன், டிஸ்டன்ஸ் கண்ட்ரோல்னு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டிசிப்ளினாக அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க. அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா, குரு கான்செப்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற தியரி ரொம்ப பேசிக்காக இதில் இருந்திருக்கு. இயற்கை, மூச்சு, உடல் மற்றும் மனபலம் இவற்றோடு கனெக்ட் ஆகிருக்குது இந்த கலை. மற்றும் பார்த்திங்கன்னா இதனுடைய 4 இதாக Kalaripayattu literally means practice in the sacred arena. It's a traditional Indian martial art that combines powerful body movements, flexibility and balance, weapon training, healing knowledge. Healing knowledge சொல்கிறது ஆயுர்வேதா, மர்மம் பாயிண்ட்ஸ் இது சம்மந்தமாக உள்ளது. இதனுடைய கீ எலிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மெய்ப்பயட்டு, கோல்தாரி, அங்கதாரி, வெறும் கை. இது ஒன்றும் இல்லைங்க. மெய்ப்பயட்டுங்கிறது பாடி கண்டிஷனிங் அண்ட் அனிமல் லைக் மூமெண்ட்ஸில் ப்ராக்டிஸ் எடுக்கிறது. கோல்தாரிங்கிறது உடன் வெப்பன்ஸ், ஸ்டிக்கு, ஸ்டாஃப் அது மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறது. அங்கதாரி அப்படிங்கிறது மெட்டல் வெப்பன்ஸ், ஸ்வோர்ட், ஷீல்டு, ஸ்பியர் அது மாதிரி யூஸ் பண்ணுறது. வெறும் கை அப்படிங்கிறது பேர் ஹேண்ட் காம்பட், அது ஒரு தற்காப்பு கலை. சரிங்களா? களரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ காம்பட், இட் இஸ் த ஓல்டஸ்ட் மார்ஷியல் ஆக்ட் இன் த வேர்ல்டு பார்ன் இன் கேரளா. இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். இது சவுத் இந்தியன் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் டீப் ரூட்ஸ் இன் திராவிடியன் அண்ட் சங்கம் எரா வாரியர் கல்ச்சரில் இது இருந்திருக்குது. இது மெயின்லி கேரளாவில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் வாரியருடைய ட்ரெடிஷன், இது ஒரு அடையாளம். இது வெறும் சண்டை அல்ல, ஒரு வாழ்க்கை பயிற்சி. இப்போ பிஃபோர் ஜிம், பிஃபோர் வெப்பன்ஸ், இதுக்கெல்லாம் முன்னாடி ஆரம்பமாக இருந்தது களரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா புலியின் வேகம், பாம்பின் நெகிழ்ச்சி, உடலில் விழித்தெழும் வீரம், இவற்றை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. The world calls it a martial act. We call it tradition. மண்ணில் பிறந்து, மூச்சில் வளர்ந்து, உடலில் குடியிருக்கும் வீரமே களரி. பழந்தமிழர் வீரமரபு களரி. உடற்பயிற்சி அல்ல, அது ஒரு உயிர் ஒழுக்கம். உடல் வாளாயிற்று, உள்ளம் கேடாயிற்று இந்த களரியில். இதில் மெய் பயிற்சி பண்ணும்போது இதில் பாடி கண்டிஷனிங் ஃபஸ்ட்டு ஆகுது. ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த், பேலன்ஸ், ஸ்டாமினா கிடைக்குது. அனிமல் இன்ஸ்பயர்ட் மூமெண்ட்ஸ், லயன், ஸ்னேக், ஹார்ஸ், கேட், இது மாதிரி அந்த ப்ராக்டிஸ்க்கு உள்ளே போகிறோம். இட் பில்ட்ஸ் வாரியர் பாடி ப்ளஸ் பெர்த் கண்ட்ரோல். இந்த மெய்ப்பயிற்சியில் உடலே ஆயுதமாக மாறும் நிலை கிடைக்கப்படுகிறது. கோல்தரின்னு சொல்லும்போது உடன் வெப்பன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. குச்சி, ஷார்ட் ஸ்டிக், நெடுங்கோல், லாங் ஸ்டாஃப், கர்வ்டு ஸ்டிக், இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஃபோக்கஸ் என்னென்னா ஸ்பீட், கோஆர்டினேஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் கண்ட்ரோல். அங்கத்திரி, மெட்டல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு பேர் அங்கத்திரி. இது அட்வான்ஸ்ட் அண்ட் டேஞ்சரஸ் ஸ்டேஜ். நான் முன்னே சொன்ன 2 ஸ்டேஜும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் எடுக்க முடியும். இது வெப்பன்ஸ் பார்த்திங்கன்னா வாள், கேடகம், கத்தி, வேல், ஈட்டி, உருமி. உருமின்னு சொல்கிறது இந்த ஸ்வோர்ட்லேயே ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு பேர் உருமி. இதுங்களை வச்சு பண்ணுறாங்க.
வெறும் கை வச்சு பண்ணுறதும் ஒரு ட்ரைனிங். செல்ஃப் டிஃபென்ஸ் வித்தவுட் வெப்பன்ஸ். இதில் மெயினாக என்னென்னா லாக்ஸ், த்ரோஸ், ஸ்ட்ரைக்ஸ் இது வந்து கான்செப்ட் இருக்குது. ஒரு பகையாளியை எப்படி லாக் பண்ணணும், எப்படி இது அப்போஸ் பண்ணணும், அந்த ட்ரைனிங் அதில் நிறைய இருக்குது. டிஃபென்ஸ் எகெயின்ஸ்ட் ஆர்ம்டு அட்டாக்கர்ஸ் ரிக்வயர்ஸ் ஹை டிசிப்ளின் அண்ட் கண்ட்ரோல். இந்த இதுக்கு வந்து ஹை டிசிப்ளின். இதுக்கெல்லாம் அடுத்த ஸ்டேஜு மரண சிகிச்சைன்னு இருக்குங்க. இது வந்து வைட்டல் பாயிண்ட்ஸ் நம்ம உடம்புல எங்கெங்கே இருக்குங்கிற நல்ல நாலேஜ் வளர்த்து அதை எப்படி ஹீல் பண்ணணுங்கிற ட்ரைனிங் இருக்குது. தீஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் ஹீலிங் இன்ஜுரிஸ், ரிவைவிங். அது நம்ம உடம்பு வந்து பாடி வந்து அன்கண்ட்ரோல்டாக போயிருக்குன்னா அதை ரிவைவ் பண்ணுறதுக்கு அந்த பாயிண்ட்ஸை டச் பண்ணி சரி பண்ணுவாங்க. தீஸ் ஆர் ஆல் லிங்க்ட் வித் சித்தா அண்ட் ஆயுர்வேதா. உடல் பயிற்சி, ஆயுத கல்வி, மருத்துவ ஞானம் மூன்றும் ஒன்றே தான் களரி. இட்ஸ் நாட் எ ஸ்போர்ட் டெஃபினெட்லி. இது வந்து மன்னன் படை, மாளிகை காவல், இளம்படை வீரன் மூவர்க்கும் களரி இருந்திருக்குது. இது வந்து சரி இதனால் என்ன யூஸ், இன்றைக்கி காலத்தில் என்ன யூஸ் அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வருது. இது ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஜிம்மு, வேறு வகையான பாடி ஃபிட்னஸ் இதுக்கெல்லாம் இது முன்னோடியாக இருந்த ஒரு பயிற்சி. இது வந்து கட்டாயம் நம்ம திராவிடர்களுக்கு சொந்தமான பயிற்சி. நம்ம தமிழர்கள், நம் சகோதரரான கேரளா இதில் வந்து கலந்து இருந்த பயிற்சியில் எடுத்த விஷயம். இது நம்மளுடைய சொத்து. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு உரிமையாக ஒரு இதாக நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்காக தான் நான் இதை வந்து சொல்லிகிட்ருக்கேன். இன்னொன்று இதில் அந்த குரு பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் நம்ம பழைய காலத்தில் எல்லா இதுலேயும் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டில் குரு தட்சணை, குருக்கிட்ட எப்படி இருக்கணும், குருஷேத்திராவில் எப்படி ஒபீடியண்டாக கற்றுக்கணும், அதெல்லாம் இதுலேயும் இருந்திருக்குது. இந்த கான்செப்ட்லாம் நமக்கு தெரியணும். நம்ம அன்றாடம் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் மைண்டில் ரெஃப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை ப்ராக்டிஸும் பண்ணலாம். அதுக்காக தான் இதில் சொல்லியிருக்கேன். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பதிவை வந்து கொஞ்சம் ரசித்து பாருங்கள். உங்களுக்கு பிடிக்குங்கிறது என்னுடைய கட்டாயமான நம்பிக்கை. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ப்ளீஸ். That was our Anil Pranjali. Thank you.